சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரத்திலே 165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. இங்கே தாவீது சொல்லும் போது சொல்றாரு, இந்த 119 சங்கீதம் ஃபுல்லா என்ன இருக்கு தெரியுமா? வேதம் வேதம், பைபிள் பைபிள், வார்த்தை வார்த்தை வார்த்தை. இதுதான் இந்த அதிகாரம் ஃபுல்லா பார்த்தா அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, அவரோட வார்த்தை ஜீவன் உள்ளது, அவரோட வார்த்தை நம்மளை வழி நடத்தும். அந்த வார்த்தை குறித்து தாவீது அழகாக வர்ணிக்கிற அந்த சங்கீதத்துல கூட, இந்த அதிகாரத்துல கூட அவர் சொல்றாரு, இங்கே ஆண்டவருக்கு சொல்றாரு, அவருடைய வேதத்தை, ஹல்லேலூயா, அவருடைய வேதத்தை. நிறைய பேர் பாருங்க, நல்லா பாட்டு பாடுவாங்க, பைபிள் படிக்கவே மாட்டாங்க. ஏங்க பைபிள் படிச்ச தூக்கம் தாங்க வருது. சில சொல்லுவாங்க, தூக்கம் வரலையா அவனுக்கு, போய் பைபிள் படி, தூக்கம் வரும். அது என்ன புஸ்தகம் வந்தது? பச்சை தூக்கம் வந்துருமா? தாவீது சொல்றாரு, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டா? சமாதானம் உண்டு. சமாதானம் எங்க இருக்கு? எங்கேயாவது ஒரு நிம்மதியா உட்காரணும், போய் தனியா உட்காரணும், எங்காவது போய் பார்க்லவோ பீச்சிலவோ எங்கேயாவது தனியா உட்காரணும் போயிட்டு. அப்பதான் நமக்கு என்ன வருமா? நிம்மதியா இருக்கும் மனசு, சமாதானமா இருக்கு மனசுன்றாரு. தாவீது சொல்றாரு, அங்க இல்லப்பா சமாதானம், எங்க? கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. ஹல்லேலூயா. வேதத்தை படிக்க 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 என்ன ஆகும்னா, உங்களுடைய எல்லா எண்ணங்கள் மாறும். நீங்கள் வேதத்தை படிக்க படிக்க என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள இருக்கிறதான பிரச்சனைகள் வெளியே போகும். நீங்கள் வேதத்தை படிக்க படிக்க அந்த வார்த்தைகள் உள்ளே போய் என்ன பண்ணும்? கிரியை செய்யும். அந்த வார்த்தைகள் உள்ளே போய் என்ன பண்ணும்? உயிர்ப்பிக்கும். ஹல்லேலூயா. அதாவது சொல்றாரு, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு என்ன உண்டு? மிகுந்த சமாதானம் உண்டு. சமாதானமே இல்லைன்றீங்க இன்னைக்கு. ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு, அவர் பைபிள் படிங்க, அவர் வேதத்தை வாசிங்க, டெய்லி வாசிங்க. ஆட்டோமேட்டிக் என்ன வரும்? உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் வரும், மிகுந்த சமாதானம் வரும். ஹல்லேலூயா. மிகுந்த சமாதானம் வரும். அது படிக்கும் போது தாவீது சொல்றாரு, உம்முடைய வார்த்தையின் பாதைக்கு தீபமா இருக்கிறது என்றாரு. அந்த வார்த்தை நீங்க படிக்கும் போது என்ன ஆகும்னா, அது தீபமா இருக்குமா முன்பாக உங்களுக்கு. நீங்க போகும் வழியிலே அது வெளிச்சம். உங்களுடைய வார்த்தை எனக்கு பாதைக்கு வெளிச்சமா இருக்கு ஆண்டவரே. எங்காவது குழி இருக்கு, நான் பார்த்துருவேன் அந்த வெளிச்சத்துல. உங்களோட நான் விழாத படிக்க அந்த பாதையிலே வெளிச்சமா இருக்கும். சொல்ற தாவீது, நான் எப்பவோ சத்திருப்பேன், மனுஷங்களை பேசுகிற பேச்செல்லாம் கேட்டா நான் எப்பவோ ஏதாவது பண்ணிருப்பேன், ஆனாலும் உங்களுடைய வார்த்தைகளை தேற்றாவிட்டால் நான் எப்பவோ குழியில போயிருப்பேன். மனுஷங்க நம்மளை சொல்லும் போது, நம்ம தூஷிக்கும் போது, நம்மளை கஷ்டப்படுத்தும் போது அந்த வார்த்தைகள் நம்மளை தேற்றுமா? அவரை வார்த்தைகளை தேற்றும். அப்போ வேதத்தை நேசிக்கிறவர்கள் நேசிக்கணும். எனக்கு மனுஷன் எதுவோ நேசிக்கிறான், எதுவோ ஆசைப்படுறான், எதுவோ வாங்கணும் தேடி போறான். ஆனா பைபிள் யாருமே எனக்கு நேசிக்கிறது கிடையாது. பைபிள் எங்க இருக்கு? வீட்டுக்குள்ள போன தெரியுமா? எங்கேயாவது பத்திரமா பேக் உள்ள வச்சு ஜிப்பு போட்டு உள்ள எங்கன்னா வச்சிருப்பாங்க பத்திரமா. அடுத்த சண்டை திருப்பி இருப்பாங்க. பைபிள் டெய்லி படிக்கணும். அனுதினம் அண்ணா, டெய்லி பிரெட்னு வாங்க, அதான போடுவாங்க, இங்கிலீஷ் வாங்க, டெய்லி பிரெட். என்ன அப்படின்னா டெய்லி சாப்பிடணும், டெய்லி சாப்பிடணும். சாப்பாடு மாதிரி என்ன அது வசனம். டெய்லி நம்ம என்ன பண்ணணும்? டெய்லி படிக்கணும் வார்த்தை. அந்த வார்த்தை உள்ளே போய் என்ன செய்யுமா? கிரியை செய்யும், உன்னோட பேசும், தேவன்கிட்ட உன்னை கிட்டி சேர்க்கும். அந்த வார்த்தை பைபிள் போட்டு, என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். ஆன்சர், நீ பாட்டை பாடுறதுனால அல்ல, நீ ஊழியம் பண்றதுனால கிடையாது. என் வார்த்தைக்கு நடுங்குகிறவன். யாரு நடுங்குவாங்க என் வார்த்தைக்கு? அவனை நோக்கி பார்க்க.